வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள், யாரெல்லாம் இதில் பயன்பெற இருக்கிறார்கள், பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகையில் சில திடீர் மாற்றங்கள் வந்திருக்கு என்னன்றதை பற்றி எல்லாமே வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎம் கிசானில் பதிவு செய்துள்ள விவசாயிகள் அனைவருக்கும் இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார உங்களுடைய 2000 ரூபாய் 23வது தவணை தொகை அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள். நாடு முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்பொழுது பிரதம மந்திரி கிஷான் சம்மன் நிதி யோஜனா இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் இதனால் பயன்பெற்றிருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தின் விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்குவதற்கான ஒரு முக்கிய வழியாக உருவெடுத்து இதன் மூலம் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது. வழக்கம் போலவே இந்த திட்டத்தின் லட்சக்கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் 23வது தவணையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தவணை எப்பொழுது என வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதை விவசாயிகள் அறிய ஆவலோடு இருக்கிறார்கள். சமீபத்தில் விநியோகிக்கம் செய்யப்பட்ட தொகை, பயனாளிகளின் எண்ணிக்கை மற்றும் டிஜிட்டல் வசதிகளின் விரிவாக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி திட்டத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களில் பல முக்கியமான விவரங்கள் பதிவிடப்பட்டன. 23வது தவணை தேதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் நிலையில் கடந்த கால போக்குகளின் அடிப்படையில் அது ஜூன் மற்றும் ஆகஸ்ட் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ 23வது தவணை தொகைக்கு நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதுவரையில் 22 தவணைகளில் 4 லட்சம் கோடிக்கு மேலே வழங்கப்பட்டிருக்கிறது. பிஎம் கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகத்தின்படி இதுவரை 22 தவணைகளில் விவசாயிகளுக்கு 4.28 லட்சம் கோடிக்கு அதிகமான நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 2.17 கோடிக்கு அதிகமான பெண் பயனாளர்களும் இதில் அடங்குவர். அவர்கள் 1,10 கோடிக்கும் அதிகமான தொகையை நேரடியாக வங்கி கணக்குகளில் பெற்றிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு ஒரு முழுமையான தீர்வான பிஎம் கிசான் போர்ட்டல் இணையதளத்தை உருவாக்கியுள்ளது. இதில் விவசாயிகள் பதிவு, பணம் செலுத்தும் நிலை, பிற முக்கிய காரணங்களை அறிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் இந்த செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையும் அதிகரித்து காணப்படுகிறது. 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் கிடைக்கும், இதுதான் எல்லோருடைய இப்போ கேள்விகளுமாக இருக்கிறது. ஸோ 23வது தவணை தொகை இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டில் கிடைக்கும். ஸோ விவசாயிகளுக்கு புதிய அடையாள அட்டைகள் எல்லாமே ஃபார்மர் ஐடி முடிச்சா ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. விவசாய பதிவுகளுக்கு விவசாய அடையாள அட்டை அரசு கட்டாயமாக்கி விட்டுள்ளது. திட்ட பணப்பலன்கள் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே குறிக்கோள். எந்த முறைகேடுகளும் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது. ஸோ பிஎஃப் பணம் இந்த மாதிரி எல்லா பணத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார்மர் ஐடி கட்டாயம், ஓகேங்களா. அதே மாதிரி இகேஒய்சி, உங்களுடைய நில சரிபார்ப்பு ஆவணங்கள் எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல்களை நீங்கள் பெற நேரிடுங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவை இதை பற்றி தான் முழுமையாக விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.